வணக்கம் மக்களே, வணக்கம் தமிழ்நாடு, வணக்கம் சென்னை. இன்றைக்கி என்ன டாபிக்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா ஃபார் பிகினர்ஸ். மெயினாக பிகினர்ஸ், யங் ஏஜ் பீப்புள், மேபி ஒரு 40+, 50+ பீப்புளுக்கு இது டிஸ்கஸ் பண்ணலாம். மக்களே, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. வியூஸ் இருந்தால் தான் என்னால் வீடியோஸ் நிறைய பண்ண முடியும், நிறைய உங்களுக்காக ஒர்க் பண்ண முடியும். ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, பிஃபோர் இன்வெஸ்டிங் நீங்கள் உங்களையே கேள்வி கேட்கணும். சரிங்களா? என்ன பண்ணுறீங்க? உங்கள் சேவிங்ஸை என்ன பண்ணுறீங்க? சரிங்களா? சேவிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போது நான் ஒரு வேலைக்கு போகிறேன். சரிங்களா? நான் சம்பாதிக்கிறேன். இப்போ சடனாக வேலை இல்லை அப்படின்னா 3 monthsக்கு நீங்கள் பஃபர் வச்சுருக்கணும். எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் செலவு ஒரு மாதம் வந்து உங்களுக்கு 40,000 செலவாகுது, இல்லைன்னா 30,000 செலவாகுதுன்னா 3 மாதத்துக்கு நீங்கள் சேவ் பண்ணணும். 30, 60, 90,000 ருபீஸ் நீங்கள் பஃபரில் வச்சுருக்கணும். அது பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க. நான் சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் வீடியோவில் சேவிங்ஸில் போடாதீங்கன்னு சொல்லி. இது வந்து நான் பேசுகிறது வந்து ஒரு பஃபர் அக்கௌண்ட்டு தான். இது வந்து இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சேல்ரி இல்லைன்னா அதை தொடவே கூடாது. அது இன்வெஸ்ட்மெண்ட்லலாம் வைக்கக்கூடாது. அது வந்து ஒன்லி ஃபார் பஃபர் பர்பஸ். உங்களுக்கு இன்கேஸ் வேலை இல்லைன்னா அந்த 3 மாதம் நீங்கள் எப்படி சஸ்டெயின் பண்ணணுமோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இது. அதுக்கப்புறம் அது நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோன்னா எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு நான் சொல்லிட்டேன். எப்படி வந்து ஒரு 3 to 6 months எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நீங்கள் தனியாக அது வந்து இன்சூரன்ஸை எடுத்து வச்சுக்கணும். அது இல்லாமல் எமர்ஜென்சி ஃபண்ட்ஸு, ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறது, டக்குன்னு ஒரு 3,000 4,000 ஹாஸ்பிட்டலுக்கு செலவாச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த அமௌண்ட்டையும் நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ சரிங்களா? அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நான் டிமேட் அக்கௌண்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், நிஃப்டி பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிஏஎஃப், பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, பிஏஎஃப். ஸோ அது பற்றி, அப்புறம் கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப், கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றிலாம் ஏற்கனவே நான் ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் இதை பற்றி இன் டீட்டெயிலாக வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு பெட்டர் வீடியோ போடுறேன், எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு 500 போடுது. நான் பேரண்ட்ஸ்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன், உங்கள் பசங்களுக்கு 500 ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். 16 years கிட்ஸுக்கு நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? உங்கள் பேன் கார்டு ஓப்பன் பண்ணுங்கள். தயவு செஞ்சு 16 years பசங்களுக்கு பேன் கார்டு கொடுக்க மாட்டான்லாம் சொல்கிறது கிடையாது. பேன் கார்டு யூஸ் பண்ணலாம் 16 years, பட் மைனராக கன்சிடர் பண்ணுவாங்க. நீங்கள் நாமினியாக இருப்பீங்க. சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து ஒரு பேன் கார்டு ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்க. 500 அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விடுங்க. அவங்க 18 years ஆகும்போது என்ன அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள். நான் சொல்கிற ஸ்டாக்கில் போடுங்க. வித்தின் 2 years, 2 yearsல அது என்ன அமௌண்ட்டாக மாறுதுன்னு பாருங்கள். 500, 1000 உங்களால் முடிஞ்சது. ஆனால் பசங்களுக்கு வந்து அந்த என்கரேஜ்மெண்ட்டை அவங்களுக்கு காமிங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி சேமிக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பற்றி சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு காமிங்க, ஃபிசிக்கலாக காமிங்க எவ்வளோ ஆயிருக்குன்னு. ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்க 18 வயசு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலைக்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து அதில் சேமிப்பாங்க. சரிங்களா? டிமேட் அக்கௌண்ட் வந்து நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. இப்போ பேங்க் அக்கௌண்ட் இருந்ததுன்னா எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுலேயே டிமேட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி தருவாங்க. ஆனால் நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் லைக் ஜெரோதா, க்ரோ, இது மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பெய்ட் ப்ரமோஷன் கிடையாதுங்க. திருப்பியும் சொல்கிறேன், நான் வந்து ஜெரோதா யூஸ் பண்ணுறேன், க்ரோ யூஸ் பண்ணுறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் யூஸ் பண்ணுறேன். ஹெச்டிஎஃப்சியில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது, பட் ஐ டோன்ட் ஹேவ் அ டிமேட் அக்கௌண்ட். நான் அதில் டிமேட் அக்கௌண்ட் இல்லை. இன் டீட்டெயிலாக பேசணுன்னு நான் பேசுகிறேன். பட் உங்களோட ஆதரவு தேவை. நான் வியூஸே இல்லை எனக்கு. ரொம்ப ஒரு வியூ கூட இல்லை இது வரைக்கும். அப்போ தான் வந்து இப்போ வியூஸ் இருந்தால் தான் எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் எஃபர்ட் எடுக்கிறேன், இதில் நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்து பண்ணுறேன். ஸோ நீங்கள்
ஆதரவிக்கணும். ஸோ தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.